பண்டைய காலத்தில் காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். அந்த தண்ணீர் யாருக்கும் பயனின்றி வீணாக கடலில் போய் கலந்தது. அதே சமயம் கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர். இதை மாற்ற நினைத்த இளம் மன்னன் கரிகால சோழன் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்ட முடிவு செய்தான். ஓடும் ஆற்றின் மணலில் அணை கட்டுவது என்பது அக்காலத்தில் முடியாத காரியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் கரிகாலன் ஒரு தந்திரத்தை கையாண்டான். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து தண்ணீரில் போட்டான். அந்த பாறையின் அடியில் இருந்த மணலை நீரோட்டம் அரித்ததால் பாறை மெல்ல மெல்ல மண்ணுக்குள் புதைந்தது. அதன் மேல் மற்றொரு பாறையை போட்டான். 2 பாறைகளுக்கும் நடுவே ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி பாறைகள் அசையாமல் நிலைக்கச் செய்தான். இப்படி பல ஆயிரம் பாறைகளை கொண்டு ஓடும் நீரிலேயே உறுதியான அணையை கட்டினான். அந்த அணைதான் இன்று நாம் காணும் கல்லணை. இதில் வியப்பூட்டும் தகவல் என்னவென்றால், இன்றும் நவீன காலத்து இன்ஜினியர்கள் அந்த அணையின் கட்டுமானத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். உலகிலேயே இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் பழமையான அணை இதுவே.